வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பற்றி நம்ம பகிர்ந்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வங்கள் வருவதற்கு தடையை ஏற்படுத்தும். தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட சில விஷயங்கள் தடையாக இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்காததுனாலேயே வீட்டில் பல வகையான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நிம்மதி இல்லாமல் போகிறது, ஆரோக்கியம் இல்லாத போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம வீட்டில் என்ன பண்ணதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஏன் தெய்வம் உள்ளே வராமல் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அன்பரே. அப்போ தான் ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நாம் ஒருத்தருடைய வீட்டிற்கு விருந்தாளியாக போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த வீடு நமக்கு சுத்தமாக இருந்தால் தான் அங்கே உட்காரவோ அல்லது 2 வார்த்தை பேசவோ நமக்கு இஷ்டம் இருக்கும். நம்ம போகும் பொழுது அந்த வீடு ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டு சரியாக கவனிப்பில்லாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் தயங்குவோம் இல்லையா? இப்போ மனிதர்களாகிய நமக்கே அந்த ஒரு தயக்கம் இருக்கும் பொழுது தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும், பூரண அனுகிரகம் தரணும் அப்படின்னா நம்ம வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நிறைய பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தவறு என்னென்னா, சிறிய வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, இந்த துணிகள், அதாவது அழுக்கு துணியோ அல்லது துவட்டின துண்டோ, நிறைய துணிகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே செதறி கிடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் கிடையாது, குலதெய்வ வாசமும் இருக்காது. அதனால் அந்த வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நம்மளில் நிறைய பேர் வீடுகளில் இந்த துவைத்த துணியை மடிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அங்கங்கே நம்ம வச்சுருவோம். இது ரொம்பவே தவறான விஷயம். துணிகள் அங்கங்கே சிதறி இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, துணியை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம மானத்தை அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், வேலை நிமித்தமாக எவ்வளவோ வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலையால் நம்ம துணிகளை அங்கங்கே போட்டு வச்சிடுறது, செதறி கிடக்கிறது, இதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே ரொம்பவே சாதாரணமான விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டுமாவது முடிஞ்ச அளவுக்கு செதறி கிடக்கக்கூடிய துணிகளை எடுத்து வைக்க பாருங்கள். இல்லை, எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக நேரம் கிடையாது அப்படின்னா கூடியவங்க இப்போ துவைத்த துணியாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு மூட்டையாக கட்டி ஒரு இடத்துல வச்சுறது எவ்வளவோ மேல். அடுத்தது, கொடி கட்டிட்டு அதில் அதிகமான துணியை வீட்டிற்குள்ளேயே நம்ம காய வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆங்கரில் துணி தொங்க விட்டுருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. அப்படி ஆங்கரில் எதுவுமே இல்லாமல் சும்மா வெறும்னே நிறைய துணிகள் கொடிகளில் தொங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காம போகலாம். ஸோ இந்த துணி விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. அழுக்கு துணி, துவைத்த துணியை ஃபஸ்ட்டு பிரித்து ஒரு இடத்துல வைக்க பழகுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுங்க. இது ஹைஜீனிக் மட்டும் கிடையாது, ஆன்மீகமும் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். அன்னன்னைக்கு துணியை அப்பயே துவைச்சி போட்டுடுறது நல்லது. அழுக்கு துணிகள் அதிகமாக வீட்டில் சேர்ந்திருக்கும் பொழுது நமக்கு தரித்திரியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து துர்நாற்றமும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு ஏற்படும். இதனால் அன்னைக்கு போட்ட துணியை அப்பயே துவைச்சிடுறது நல்லது. நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒரு முறையாவது ஒரு மாதமாவது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கிறத உங்களால் உணர முடியும். நீங்களே மன ரீதியாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உணர முடியும். அங்கங்கே குப்பையாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். வீட்டை எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நண்பரே. நன்றி.